டைரக்டர் கோகுல் இயக்கத்துல நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி சிங்கப்பூர் சலூன். யாருமே எதிர்பார்க்கல இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு அமோகமான வரவேற்பு கிடைச்சி மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா படத்தரப்புக்கே இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படம் வெளிவந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கே ஒரு ஷாக், மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா இந்த படம் இருக்கு. இந்த சிங்கப்பூர் சலூன் இந்த படம் என்னதான் கிரிஞ்சா இருந்தாலும் எனக்குமே பர்சனலா இந்த படம் பெருசா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா படத்துல சொல்லியிருக்கிற கருத்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதுல குறிப்பா நம்ம அரவிந்த் சாமி வந்திருக்கிற அந்த ரோல் ரொம்பவே அவர் சொல்ற டயலாக் எல்லாமே நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. ஆடா பயங்கரண்டா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனாலேயே என்னமோ, அதாவது இந்த படத்துல ஒரு சில காட்சிகள்லாம் ரொம்பவே மெய் சிலுக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த சிங்கப்பூர் சலூன் எந்த ஓடிடில எப்ப வரும் அப்படின்றது ரசிகர் மத்தியில இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. காலையில டென்ட் கோட்டா தரப்புல ஒரு சின்ன இன்ட்டு கொடுத்தாங்க. அதாவது இந்த சிங்கப்பூர் சலூன் கூடிய சீக்கிரம் டென்ட் கோட்டால வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. பிப்ரவரி 23 சிங்கப்பூர் சலூன் உங்களுக்காக டென்ட் கோட்டால எக்ஸ்க்ளூசிவா ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுல குறிப்பா 4K டோல்பி அட்மாஸ்ல இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்றாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் சவுத்லயுமே இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. ஆக மொத்தம் இந்த சிங்கப்பூர் சலூன், டென்ட் கோட்டா, அதுக்கு அடுத்து சிம்பிள் சவுத், இந்த ரெண்டு ஓடிடிலையும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 4K டோல்பி அட்மாஸ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தா இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்ல இந்த படம் டிஜிட்டலா ஓடிடில வரப்போகுது. ஓடிடில பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க.